always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, speaking fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them better. கைத்தி மாற்றஸ் எல்லாம் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் என்னால் இந்த பல்லு கட்ட முடியல. அதனால் எனக்குள்ள மனக்குமரலும் ஒரு வேதனையும் இருந்துச்சு. அதுக்காக நான் யூடியூப்பில் பார்த்து இங்கே நேராக வந்து மேடத்திட்ட சொன்னேன். அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு தந்தாங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்லேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு கலையழகன் அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வயது 41 வயது ஆகுது. துபாயிலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கீழ் தாடியில் அனைத்து பற்களுமே கடுமையான ஈர்ப்பிரச்சனையால பாதிக்கப்பட்டு எல்லா பற்களுமே பலவீனமை ஆடிட்டு இருந்திருக்கு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி எல்லா பற்களையுமே எடுத்துட்டு மேல் கீழ் தாடியில் அவர் கழட்டி மாற்ற செட்டு பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் கழட்டி மாற்ற செட்டு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மூலமாக அவர் சரியாக சாப்பிடவும் முடியல. அவரால் சரியாக யார்கிட்டையும் பேசவும் முடியல. ஃபிக்ஸ்டாக பற்கள் வேணும்னு நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. சார் வந்த உடனே அவங்களுக்கு நம்ம 3D CBCT ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். தாடை எலும்பு மிக மிக குறைவா இருந்தது. தாடை எலும்பு மிக மிக குறைவா இருந்தாலுமே கூட நவீன முறையில் இம்ப்ளான்ஸ் பொருத்தி ஃபிக்ஸடா பற்கள் கொடுக்க முடியும். செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாமல் ஜைகோமா இம்ப்ளான்ஸ் இல்லாமல் நவீன டைட்டானியம் பார் முறையில் நம்ம அவருக்கு ஃபிக்ஸடா பற்கள் கொடுத்துருக்கோம். இம்ப்ளான்ட் பொருத்தி அதுக்கு மேலே டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே செயற்கை பற்கள் கொடுத்துருக்கோம். சிகிச்சை சாருக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு செக்அப்காக வந்திருக்காங்க. சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம், அதாவது பற்கள் பலவீனமா இருக்கும் போது அவருக்கு எப்படி இருந்தது, கழட்டி மாற்ற செட்டு பயன்படுத்தும் போது அவருக்கு எப்படி இருந்தது, இப்ப அவருக்கு முழுமையா ஃபிக்ஸடா பற்கள் கொடுத்துருக்கோம். இந்த அனுபவம் எப்படி இருக்கு மொத்தமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். நான் துபாயில் வேலை பார்க்குறேன் 15 வருஷமாக. அங்கே வந்து என்னோடய பற்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பற்கள் வந்து ஈர்ப்புள்ளாக கரைஞ்சிருச்சு. அதனால் அங்கே டாக்டர் சொன்னாங்க, இனிமேல் இந்த இது கைட்டி மாற்ற செல்லாம் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் என்னால் இந்த இது பல்லு கட்ட முடியல. அதுக்காக நான் யூடியூப்பில் பார்த்து இங்கே நேராக வந்து மேடத்திட்ட சொன்னேன். அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு தந்தாங்க. இப்போ எல்லாரோடையும் பேச முடியுது, சிரிக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. நான் எங்கே போனாலும் சிரிக்கிறதுக்குன்னு யோசனை பண்ணி தான் சிரிக்க வேண்டியிருந்தது. சாப்பிடும்போது குனிஞ்சிக்கிட்டு தான் சாப்பிடுவேன். எதுவாக இருந்தாலும் நேராக நின்று யார்கிட்டையும் பேசுனது கிடையாது. அதனால் எனக்குள்ள மனக்குமரலும் ஒரு வேதனையும் இருந்துச்சு. நான் மேடத்திட்ட நான் அங்கேருந்து துபாயிலேருந்து கான்டாக்ட் பண்ணி அப்புறம் இங்கே வந்தேன். எனக்கு எல்லா வசதியும் நல்ல முறையில் சிறப்பாக கூட இருக்கிறவங்க எல்லாரும் சிஸ்டருக்கு சிஸ்டராக, டாக்டருக்கு டாக்டராக, உடன் பிறந்தவர்களாக எனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு சாப்பாடு அனைத்து உதவிகளும் செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் வளர எனதுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சார். இப்போ சார் நீங்க யூடியூப் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா? நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு வராங்க. ஆனா புதுசா ஒரு இடத்துக்கு வரும் இல்லையா? அப்போ ஒரு பயமும் தயக்கமும் பதட்டமும் இருக்கும். உங்களுக்கு நம்ம மருத்துவமனைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? நான் அதை யோசிக்கவே இல்லை மேடம். ஓகே, நான் 100% யோசிக்கவே இல்லை. இது என்னன்னா எங்கள் அப்பாவோட டெத்து அதனால தான் நான் இவ்வளோ வந்தேன். இல்லைனா சேஃப்டியாக நான் முன்னாடி பணம் சேஃப்டி பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான். நான் யோசிக்கவே இல்லை. அது 3 டைம் 4 டைம் பார்த்தா உங்களோட வீடியோ ஃபுல்லாகவே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் இங்கே டேரெக்டாகவே வந்தேன். இல்லைன்னா வேறு எவ்வளோ சீர்காழியிலேருந்து எவ்வளோ டாக்டர் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட நான் இது வரைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ண கிடையாது. ஒரே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இங்கே வரும், இங்கே எப்படி இருக்கு டைரெக்டாக காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கேன் எடுத்தேன். நானே இண்டிவிஜுவலாக எடுத்தது. அந்த பல்லுக்கு மட்டும் நானே இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் காமிக்கிறதுக்கு. காமிச்சா முன்னாடி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக. அது வந்தால் நீங்கள் அதேமாரி முழுமையாக எல்லாத்துக்கும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. மிக்க மிக்க நன்றி. அது என்ன வாழ்நாளில் லைஃப்பில் இப்போதும் மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும்.
சார் இப்போ வந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வலி இருக்குமான்ற பயம் உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா தாடி எலும்புக்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் பொறுத்துறாங்க அப்படின்னா பற்கள் எடுக்கும் போது வலி இருக்குமா, இல்லை இம்ப்ளான்ட் பண்ணும்போது வலி இருக்குமா, பயத்தினாலே நிறைய பேர் வராமே இருக்காங்க. இந்த சிகிச்சை வேண்டாம் வலிக்கும் அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சுத்தமாக நீங்கள் சொல்லும்போது எலும்பே இல்லைன்ட்டிங்க, பண்ணவே முடியாதுன்னு அங்கே துபாயில் வந்து இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அது ஒரே தன்னம்பிக்கையில் நேராக இங்கே வந்தால் மேடத்தை பார்த்து பேசி கன்ஃபார்மாக இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்தேன். எனக்கு அது வலிங்கிறது நார்மலாக தான் பண்ணினீங்க, நான் அது எனக்கு வலிங்கிறது தெரியவே இல்லை. அவ்வளோ இது பண்ணும்போது அருமையாக இருந்தது. எனக்கு வலிங்கிறது எனக்கே இன்னும் வரைக்கும் அது தெரியவே இல்லை. அவ்வளோ இது பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எந்த விதமான இடையூறுமே கிடையாது. சார் இப்போ நீங்கள் கழட்டி மாற்ற செட்டு 3 மாதங்கள் பயன்படுத்தி, ஆமாம், எதுக்கு நீங்கள் அந்த கழட்டி மாற்ற செட்டு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? நான் அங்கே டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது அவங்க வந்து உனக்கு இம்ப்ளான்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் அப்புறம் நான் ஊரில் போய் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நீ கழட்டி மாற்ற பல் செட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால் அவங்களே கொடுத்தாங்க யூஸ் பண்ணிக்க சொல்லி. அது நான் அங்கேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நேராக இங்கே வரலான்ட்டு தான் அப்புறம் இங்கே வந்து நான் இது பண்ணி மாற்றிக்கிட்டேன். ரொம்ப நல்லது. தவறான கருத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈர் பிரச்சனை வயதானவங்களுக்கு தான் வரும். ஒரு 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் வரும், இளம் வயதில் வராது. அப்படியே வந்தாலுமே அந்த பற்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பற்கள் நல்லா பலவீனமாக இருக்கும்போது கூட, ஆடுற மாதிரி இருக்கும்போது கூட அந்த பற்களை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் முறையில் கட்டுறதுக்கு தள்ளி போடுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா வயது சின்ன வயதாக இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் தள்ளி போட தாடி எலும்பு குறையும், இம்ப்ளான்ட் சிகிச்சையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து ஒவ்வொரு நாளும் தள்ளி போகிறதுனால நம்மளோட லைஃப் தான் ஒவ்வொரு நாளும் இதாகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு செய்யலாம் நானும் அதேமாரி பண்ணதுனால இன்றைக்கி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டாக்டரையோ கன்சல்ட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன்னா என்னோடய பல்லு கொஞ்சம் போயிருந்தாலும் ஓரளவு இதாக இருந்திருக்கும். ஒன்றா உழ ஆரம்பித்ததுக்கு மொத்தம் டோட்டலாக எல்லாமே போயிடுச்சு. அதனால் யாரும் லேட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமோ ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது முழுசாக இம்ப்ளான்ட் மூலமாக பல்லு கட்டணும்னா இவ்வளோ சிகிச்சை செலவு ஆகுமா? அப்போது இந்த செலவுக்கு நம்ம வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி பல்லு கட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லார் லைஃப்லேயும் காரு வீடு வாங்கலாம், ஆனால் புன்னகை யாராலையும் வாங்கவே முடியாது. அது வந்து மனிதர்களுக்கு முக்கியமானது. ஏதோ வயசாகிட்டால் பிரச்சனை கிடையாது, 80-90 வயசான பிரச்சனை கிடையாது. மினிமம் 40லேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பற்கள் தேவைப்படும். பற்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வீடு பணம், இப்போதைக்கு வீடு பணம் கார் வாங்குறதெல்லாம் ஒரு நார்மலான லைஃப் ஆகிடுச்சு. மனிதருக்கு வந்து சிரிப்பும் புன்னகையும் அழகு தான் தேவைப்படுது. அதனால் மிக மிக முக்கியம் பற்கள் அவசியம். சார் இப்போ நம்மளுக்கு பற்கள் இல்லைன்னா சரியாக உணவு எடுத்துக்க முடியாது. அப்போ அது மூலமாக நம்மளுக்கு ஹெல்த்தில் கூட பிரச்சனைகள் வரலாம். இதை பற்றி உங்களோட கருத்து? நான் இது கழட்டி மாற்ற பல் செட்டு யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து நார்மலான பேபி ஃபுட்டு நான் 90% எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த நான்வெஜ் ஐட்டங்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் வந்து எப்போதுமே வந்து வருஷம் ஒரு 40 வயசுனா இன்னும் 20 வருஷம் இருக்கிற வரைக்கும் பேபி ஃபுட்டை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? நம்மளால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் மாற்றம் வரும். அதனால் நம்ம அப்படியே மெல்லாமல் சாப்பிட்டாலும் அஜீரண கோளாறோ வேறு மற்ற அதனால் சைடு எஃபெக்டுகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரும் தவறாமல் பல்லு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பல்லு ஃபிக்ஸ்டாக கொடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் உணவு சாப்பிட்றீங்க? நார்மலாக பேபி ஃபுட்டை விட நல்லா இட்லி, தோசை, வடை கூட சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் மிச்சர் சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் மேம்கிட்ட சொல்லலை. கொஞ்சம் மிச்சர் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், இதை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். சார் உங்களோட சிகிச்சை செலவு சொல்லிடலாம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளான்ஸ் மூலமாக ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம், இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். சார் வந்து இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேல் கீழ் தாடைக்கு இம்ப்ளான்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. தாடை எலும்பு மிக குறைவாக இருந்ததுனால மேல் கீழ் தாடையில் சாருக்கு நம்ம டைட்டானியம் பார், ஐ பார் கொடுத்துருக்கோம்.
ஒரு பாருக்கு வந்து 40,000 ரூபாய் ஆகும். 2 தாடிக்குமே பார் கொடுத்ததுனால 80,000 ரூபாய் இருக்கு. இப்போ நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்ததுக்கு, அதுக்கு மேல டைட்டானியம் பார் கொடுத்ததுக்கு மற்றும் இப்போ கொடுத்துருக்க தற்காலிக பற்களுக்கு 3,80,000 ரூபாய் இருக்கு. இந்த சிகிச்சை செலவுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம். அதாவது இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம். ஏதாவது தொந்தரவு இம்ப்ளான்ட்ல பிற்காலத்துல இருக்கு அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது. 6 மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நீண்ட கால பற்களா மாற்ற வேண்டியதா இருக்கும். அதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு HAPC, இன்னொன்னு GCAM. HAPC வகை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய் ஆகும். மேல் கீழ் தாடை ரெண்டுமே சேர்த்து 24 பற்கள் கொடுப்போம். 24 பற்களுக்கு 1,92,000 ரூபாய் ஆகும். 2வது வகை GCAM வகை. GCAM வகை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய் ஆகும். 24 பற்களுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். GCAM பற்களுக்கு நம்ம 10 வருடம் பொறுப்பெடுத்துக்கிறோம். HAPC பற்களுக்கு நம்ம 8 வருடம் பொறுப்பெடுத்துக்கிறோம். சார், இப்போ வந்து உங்களுக்கு சிகிச்சை முடிச்சாச்சு. இப்போ உங்களோட புன்னகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ சிரிச்சு காட்டுங்க. சிரிப்பே வராம இருந்தது, இப்பதான் சிரிப்பு வருது. ஓகே சார். சார், இப்போ உங்களோட இந்த அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஓகே, நன்றி சார். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே.